ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மலையாள படமான கிர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours இருக்கு. இந்த படத்தை JK டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல குஞ்சக்கோ போகன், சுராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படை வச்சு தான் எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ குஞ்சக்கோ போகன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும். அந்த பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன். அவரு இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. இவங்க ஒரு கட்டத்துல ஓடி போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோ போக மாட்டாரு. அதுல பிரச்சனை ஆகி பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு ஒரு ஜூக்குள்ள போயிடுவாரு. போன இடத்துல பாத்தீங்கன்னா சிங்கம் இருக்க குகைக்குள்ளேயும் போயிடுவாரு. அந்த ஜூல தான் வேலை பார்க்கறாரு சுராஜும் அவரை காப்பாத்துறதுக்காக களம் இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தினா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா லீட் கேரக்டர்ஸ் நடிச்சிருக்க 2 பேருமே அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் கேட்கும் போதே ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா படத்துல இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் நமக்கு வரதான் செஞ்சுது. அதுக்காக அந்த படத்தை உட்காந்து பார்க்கவும் ஆரம்பிச்சோம். ஆனா இவங்க காமெடின்ற பேர்ல படத்துல ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாருங்க, அதை நம்மளால தாங்கிக்கவே முடியல. சுத்தமா இது காமெடி ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இவங்க காமெடி போர்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் நீட்டா ஒர்க் அவுட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா நல்லாவே இருக்கும். ஓவரால் படத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 2 சீன் 3 சீன்ல மட்டும்தான் காமெடி சிரிக்கிற மாதிரி இருந்தது. மத்தவங்க எல்லாமே பயங்கர கிரிஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி 2 ஹீரோஸ்க்குமே ஒரு சில ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் காட்டியிருக்க விதமும் நல்லா இருக்கு. அதையும் இந்த கதையோட கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்க விதம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒவ்வொரு சில சீன்ஸ் நல்லாவே இருக்கு. மற்றபடி படம் பயங்கர கிரிஞ்சான ஒரு படமா தான் இருக்கே தவிர இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.